நான் ட்ரைனிங்லேயே தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் வந்து மணிமுத்தாறு தான். ஏன்னா அந்த சூழலே அப்படி இருக்கும். நீங்கள் யாராவது மனிதர்களை பார்க்குறதுனால அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வெளியில் இருந்தாலும் மனிதர்களே பார்க்க முடியும். அந்த ரூட் மாறிச்சு, அந்த இடம் ஒரு ட்ரைனிங்க்கான அத்தனை தகுதியும் இருக்கிற இடமா மணிமுத்தாறு இருக்குது. 100% ஒரு ட்ரைனிங்காகவே ஒரு இருக்கிற இடம் மாதிரி ஒரு இடம். காலையில் நாங்கள் வந்து ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு எல்லாமே வர்றதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 6 மணிக்கு நாங்கள் வந்து 5 மணிக்கு நாங்கள் கிரௌண்டில் ஃபால் ஆகிடுவோம். போயிட்டாங்கன்னா ஃபால் ஆகிட்டு 1 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்போம். 1 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்போம். 6 மணிக்கு பரேடு ஸ்டார்ட் ஆகும். 6 to 8 பரேடு முடித்த பிறகு 8 to 9 வந்து அந்த சின்ன டிஃபன் சாப்பிட்டுட்டு லா கிளாஸ் போயிடுவோம். 11 மணி நேரம் லா கிளாஸு, அப்புறம் 1/4 மணி நேரம் சின்ன டிபி ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க. திருப்பி லா கிளாஸு, திருப்பி வந்து 1 மணி நேரம் வந்து அதை சாப்பிட்டோன்னே ஒரு ரெஸ்ட் எடுப்போம். திருப்பி 3 to 6 வந்து பரேடு. அது மாதிரி முடித்தோடனே அதுக்கப்புறம் ரோல் கால்னு ஒன்று இருக்குது. அந்த ரோல் கால் தான் ரொம்ப இருக்குல்ல, பரேடு கூட செஞ்சிடலாம். அந்த ரோல் கால் தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரோல் கால் 2 மணி நேரம் நடக்கும். பேசுனதே திருப்பி பேசுவாங்க, நம்மளால தாங்கவே முடியாது. அந்த 2 மணி நேரம் முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு ஒரு பிகில் அடித்தாங்கன்னா எல்லோரும் தூங்கிடணும். திருப்பி காலைல 4 மணிக்கு பிகில் அடித்தா எழுந்திரிச்சோம். இதுதான் எங்கள் ரொட்டீன் வாழ்க்கை. ஓகே, இது ஃபுல்லாக 9 மாதம் வரும். 9 மாதம் இதான் வாழ்க்கை. 9 மாதம் 7 மாதம் 2 மாதம் நாங்கள் லோக்கல் ட்ரைனிங் வந்துடுவோம். போலீஸில் வந்து நீங்கள் எப்போதுமே ஒரு குறையை நீங்கள் கேட்டீங்க, ஒரு குறையை வந்து நம்ம வந்து ஒரு ஆளாக போய் கேட்கும்போது கூட கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் 3 பேர் 4 பேராக குறை எப்போதுமே கேட்கக்கூடாது. இன்றைக்கி காவல்துறை அசோசியேஷனே கிடையாது. கிடையாது. 4 பேர் போய் சேர்ந்து கேட்டால் அது பரிசீலிக்கப்படாது. உனக்கு அது ரோல் காலே சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்குறான், நீங்கள் குழுவாக சேர்ந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு தான் இருக்கும். அது மாதிரி தான் டாய்லெட் பிரச்சனை வந்து எனக்கு 83 பேஜில் ஒரு அண்ணன் சொன்னார். என் மணிமுத்தால கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே வெளியிலே போயிடுவோம் நாங்கள். நல்ல விசாரமாக இருக்குது. அங்கே எனக்கு அந்த சிக்கல் இல்லை. 83 பேஜில் ஒரு அண்ணன் சொன்னார், அங்கே டாய்லெட்டே வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அவரோட விஷயத்தை தான் எடுத்து நாள் வச்சு ஆல் இண்டியா லெவலில் கோல்டு மெடல் வின் பண்ணவர் அவர் வந்து இதுவரை எந்த பேர்லையுமே தோற்றதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் இருந்தார், இன்க்ளூடிங் உங்கள் பேரோட சேர்த்து. ஆமாம், என்னதையும் சேர்த்து. அவர் யாருமே ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கும். பரேடில் அவருக்கு எந்த ஸ்டெச் எல்லாமே எனக்கு தெரியும். வெப்பனில் அப்படி விளையாடுவார். பட் பெரிய ஜீனியஸ். அவரை மாதிரி வந்து அவர் என்ன சொன்னார்னா அப்படி ஒரு ஆள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது வரைய. ஆனால் எங்களால் ஹியூமனாக அதை ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது அது சரியில்லை. ஆனால் ஒரு மனிதனாக ஒரு போலீஸ்காரனா நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கும். எல்லாருக்குமே அவர் தான் கிளாஸ் எடுப்பார். வந்து புதுசாக பரேடு வந்த இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் எடுப்பார். வந்து ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வெப்பனில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கு எல்லாமே சொல்லுவார். ஒரு வெப்பனை சாதாரணமாக உட்காந்து சரி பண்ணி கொடுக்குறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு ஆள் வரும். அந்தளவுக்கு ஒரு நாலேஜ். அதுவும் மணிமுத்தாறு மாதிரி பட்டாலியன் வந்து சவுத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதை தான் மூவ் பண்ணுவாங்க. ஈவன் அந்த பட்டாலியன் வந்து சென்னை வரை வரும். பெரிய பட்டாலியன் வேறு அது. அதனால் ரொம்ப கஷ்டம். அந்த மூமெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த பட்டாலியனில். நீங்கள் வந்து வாரத்தில் இந்த எலெக்ஷன் டைம்லாம் 15 மூமெண்ட் 25 மூமெண்ட் கொடுப்பாங்க. போய்கிட்டே இருப்போம். 24 மணி நேரம் வண்டியிலே தான் இருப்போம். அப்படியான ஒரு ரொம்ப கஷ்டம்.